அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா குபேர மார்கழி பஞ்சமிங்க. ரொம்பவும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு பஞ்சமி. இந்த பஞ்சமி என்று இந்த ஒரு அதிசய மந்திர வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னாலும் சரி, காதால் கேட்டாலும் சரி, நிச்சயம் 10 நிமிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். வராகி அம்மன் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஒரு வார்த்தையை சிரத்தையோட பக்தியோட சொல்லி பாருங்க. நிச்சயம் நீங்கள் நினைத்தது அத்தனையும் உங்களுக்கு சித்தியாகும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை தான். நிறைய பேர் சொல்லி பலன் கண்டிருக்காங்க. வராகி எண்ணெயோடைய இந்த ஒரு மந்திர வார்த்தையை சொல்லி நீங்களும் இதை நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வராகி அம்மன் நிச்சயமாக கொடுப்பாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமி எப்பொழுது தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வியாழக்கிழமை மதியம் 1:10க்கு ஆரம்பித்து மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று 1:55 முடிவடைகிறது தேய்பிறை பஞ்சமி. வராகி அம்மனுக்கு எப்பொழுதுமே இரவு நேர வழிபாடு அப்படின்றதுனால நாளைக்கு மாலை நேரத்தில் 6லேருந்து இரவு 10 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். சப்போஸ் நாளைக்கு நீங்கள் செய்ய முடியலன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தாராளமாக, அதாவது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் 4:30லிருந்து காலை 10-11 மணி வரைக்கும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் வராகி அம்மனுக்கு பூஜை செய்யலாம். உங்களுக்கு எப்போ இந்த 2 டயத்தில் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வராகி அம்மாவுக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். எப்பொழுதுமே வராகி அம்மனுக்கு மாலை நேர பூஜை தான் ரொம்ப உகந்தது. அதனால் நாளைக்கு செஞ்சிங்கனாலும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். நம்ம சேனலில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம். வராகி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறது, நெய்வேத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். நாளைக்கு வராகி அம்மனுக்கு மஞ்சள் நீரால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணும்போது மங்களகரமான நிகழ்வுகள் நம் வீட்டில் நடக்கும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். தீர்க்க சுமங்கலி வரம் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் என்ன பொருள் இருக்கோ இல்லையோ மஞ்சள் நீரால் அபிஷேகம் நாளைக்கு மறக்காமல் வராகி அன்னைக்கு பண்ணுங்கள். அடுத்தது வராகி அம்மனுக்கும் சாற்றக்கூடிய சிலை வச்சுருந்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை சாற்றலாம். நீங்களும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை சாற்றி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆசனத்தில், அதாவது ஏதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு இல்லை பலகை ஏதாவது ஒரு உங்களுடைய புடவையாக இருந்தால் அதை கீழே போட்டு அதற்கு மேல் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் பூஜை செய்யும்போது சிறந்த பலனை கொடுக்கும். வராகி அம்மனுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பானகம் கண்டிப்பாக வைங்க. அதே போல் பசும் பாலில் நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் தட்டி போட்டு அதை நெய்வேத்தியமாக வைக்கும்போது அம்மா மிகவும் விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதை வேக வச்சு அம்மாவுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கும்போதும் எடுத்துப்பாங்க. மாதுளம் பழத்தில் தேன் ஊற்றி வைக்கும்போதும் விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. அதே போல் அந்த கொண்டக்கடலை இருக்குது பாருங்கள், அதையுமே நீங்கள் வேக வச்சு, அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கொண்டக்கடலையை சுண்டலாக செய்து அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். வராகி அம்மனுக்கு சாற்றக்கூடிய பூக்கள் பார்த்திங்கன்னா நாளைய தினத்தில் உங்களுக்கு அரளிப்பூ, அதாவது செவ்வரளி வைக்கலாம். அதே போல் துளசி, கருந்துளசி மிகவும் பிடித்தது. சாதா துளசி இருந்தாலுமே அம்மாவுக்கு ஒரு இதழ் கிடைத்தாலுமே அம்மாவோட பாதத்திலேயோ அம்மா ஃபோட்டோ சிலைக்கு வைக்கும்போது நிச்சயம் மகிழ்ந்து விருப்பத்தோடு எடுத்துப்பாங்க. இதெல்லாம் உங்களால் செய்ய முடிந்தாலும் சரி, செய்ய முடியாவிட்டாலும் சரி, நாளைய தினத்தில் இந்த ஒரு மந்திர வார்த்தையை மட்டும் வராகி எண்ணெய் மீது நம்பிக்கை வைத்து முழு மனதோட சிரத்தையோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அளவிட முடியாத அனைத்து செல்வ வளங்களையும் நீங்கள் கேட்டதையும் கொடுக்கக்கூடிய ரொம்பவும் அற்புதமான மந்திரம். இதை நாளை காலையிலையும் நீங்கள் சொல்லலாம், மாலை நேரத்துலையும் சொல்லலாம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சொல்லலாம். எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ இந்த மந்திரத்துக்காக டைம் ஒதுக்கி வராகி எண்ணெயை உங்களுடைய மன கண்ணில் நிறுத்தி ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது பூஜை ரூமுக்கு போகணுன்னு தான் கிடையாது, ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக, உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்களுக்கு என்ன ஆசை நிறைவேறணும், உங்கள் விருப்பம் என்னவோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டே இருக்கும்போது எந்த அளவுக்கு அதிகப்படியாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியாக அது சித்தியாகி உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரும். ஒரு நாளில் நிறைவேறும், 2 நாளில் நிறைவேறும். இன்றைக்கி சொல்லிட்டீங்க உடனே நிறைவேறல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி செய்த இந்த ஒரு பிரார்த்தனை வராகி எண்ணெயிடம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி அம்மாவோட பாதத்தில் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிட்டீங்க.
நிச்சயமாக அம்மா நிறைவேற்றாமல் ஒரு நாளும் போக மாட்டாங்க. முழுக்க முழுக்க வராகி அன்னை மீது நம்பிக்கை வைத்து இதை வராகி அம்மன் எனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். உங்கள் பிரார்த்தனை இன்னொரு மெத்தடும் இருக்குது. உங்களுடைய பிரார்த்தனை மிக விரைவாக நிறைவேறதுக்கு இதை பூஜை ரூமில் வராகி அம்மாவுக்கு இந்த எல்லா வழிபாடும் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தூப தீப ஆராதனை காமிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணீரை பிடிச்சு உங்கள் 2 கைகளையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வராகி அன்னையிடம் நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. நீங்கள் சவுண்டாக கூட நீங்கள் சொல்லலாம். அக்கம் பக்கம் உங்கள் வீட்டில் ஆள் இருந்தாங்கன்னா மனசுக்குள்ளே அம்மா என்னுடைய இந்த ஒரு பிரார்த்தனையை கண்டிப்பாக நீ நிறைவேற்றி தருவோமா, அதை நினைத்து இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், என்னுடைய இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்கம்மா அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை அந்த தண்ணீரை பார்த்து சொல்லுங்கள். ஓம் ஐம் க்ளௌம் ஓம் நமோ பகவதி உச்சிஷ்ட வாராகி திரிலோக வசங்கரி மம சகல காரியம் சத்ய சத்யஹம் பட் ஸ்வாகா. ஓம் ஐம் க்ளௌம் ஓம் நமோ பகவதி உச்சிஷ்ட வாராகி திரிலோக வசங்கரி மம சகல காரியம் சத்ய சத்யஹம் பட் ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுதோ இதை சொல்லி அந்த தண்ணியை பார்த்து சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. அவ்வளோதாங்க. அதாவது இந்த தண்ணீருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை கிரகிக்கக்கூடிய தன்மை இந்த தண்ணீருக்கு உண்டு. நிறைய கோவிலில் பார்த்திங்கன்னா தீர்த்தம் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய மந்திரம், அதாவது கோவிலில் எல்லா இடத்துலையுமே மந்திரம் தினமும் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மந்திர ஒலிகள் அந்த தண்ணீரில் பற்றி சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்தமாக மாறி இருக்கும். அதை நம்ம வாங்கி குடிக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இதனால தான் அதனால் அந்த தண்ணீரை பார்த்து, அதாவது முன்னாடி உங்கள் சங்கல்பத்தை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை அந்த தண்ணீரை பார்த்து சொல்லிவிட்டு வராகி என்னுடைய பாதத்தில் அந்த தண்ணீரை வச்சுடுங்க. தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணீர் எடுத்து நீங்கள் குடிச்சிடலாம். அவ்வளோதான். நாளைக்கும் நாளை மறுநாள் பஞ்சமி திதி இருக்கிற வரைக்கும் உங்களால் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்ல முடிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த தண்ணீர்லாம் வச்சு எங்களால் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறுமனே இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும். கண்டிப்பாக வராகி அம்மன் மனம் இறங்கி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ சகல ஐஸ்வர்யத்தையும் நல்ல ஒரு பணவரவையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதியும் நீங்கள் கேட்டதையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம், மகா மந்திரம் கூட சொல்லலாம். உச்சிஷ்ட வராகி அன்னையுடைய மந்திரம். இதை நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.